அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே நல்லா இருக்கேன். உங்கள் எல்லாருக்காக இந்த ரம்ஜானில் துவா செய்தவனமாக இருக்கேன் இன்ஷா அல்லாஹ். வாங்க இப்போ நம்ம வேர்ல்டு கரண்ட் அஃபேரை பற்றி பார்ப்போம். இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு பெரிய செய்தி என்னன்னா, அமெரிக்காவில் இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப்புக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி மேலே ஒரு அதிர்ச்சி வந்துச்சு. அமெரிக்காவில் இருந்தும் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஒரு அதிர்ச்சி வந்திருக்கு. டொனால்ட் ட்ரம்ப்பு ஈரானை அதிர்ச்சி பண்ண பார்த்தாரு. ஆனால் அது டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஒரு அதிர்ச்சி வந்துச்சு. இன்னொன்று வந்து அமெரிக்காலேருந்தே அவருக்கு இன்னொரு அதிர்ச்சி வந்துருச்சு. இதனால அவருக்கு பைத்தியமே பிடிச்ச மாதிரி இருக்கிறாரு. மனநிலை சரியில்லாத மாதிரி சுற்றிட்டு இருக்காரு. அதனால் ஏகப்பட்ட முடிவுகள் எடுக்கிறாரு. ஒவ்வொரு முடிவும் பயங்கர மோசமான முடிவாக இருக்குது. இதனால் அமெரிக்காவில் உள்ள இருக்கிற ஒரு ஏகப்பட்ட சிவில் வார் வந்துடும் போல இருக்குது. அந்த மாதிரி முடிவுகள் எடுக்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப். அமெரிக்கா ஈரானுக்கு வார் பண்ணுவேன்னு சொல்லி போயிட்டுருக்காரு. ஆனால் அது என்ன நடக்கும்னு பார்த்தா, அமெரிக்காக்குள்ளேயே வந்து சிவில் வார் வந்துடுற மாதிரி பிரச்சனைகள் நிலைமைகள் மாறிட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் அவருடைய ஃபேவரான யூரோப்பியன் யூனியன் கூட அவங்களுக்கு ஃபேவர் இல்லை. அவங்களும் அவர் முன்னாடி பிரச்சனையை வச்சுட்டே இருக்கிறாங்க. அமெரிக்காவுடைய சம்பந்தம் சரியில்லைன்னு. ஃப்ரான்ஸ் வந்து ஜெர்மனி கிட்ட இருந்து பிரச்சனையை ஏற்படுத்துகிறாங்க. மெனுவல் மேக்ரானுக்கு வந்து ஜார்ஜியா மெலனி கிட்ட இருந்து பிரச்சனையை ஏற்படுது. இந்த மாதிரி யூரோப்லேயும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது. யூகே வந்து இப்போ அமெரிக்கா கிட்ட ஒரு பிரச்சனையை வச்சுருக்கிறாங்க. ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு ஆள்களுக்கும் அவங்களுக்குள்ளேயே பயங்கரமான பிரச்சனை ஓடுது இன்றைக்கி உலகத்தில். யூரோப் கண்ட்ரிலையும் சரி, அமெரிக்காலையும் சரி, ஒவ்வொரு நாட்டிலையும் இன்றைக்கி பிரச்சனைகள் மேலே பிரச்சனை. இப்படி இந்த உதாரணத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்கன்னா, நிறைய சொத்து இருந்துச்சுன்னா அந்த பசங்க எப்படி சண்டை போட்டுப்பாங்களோ அந்த வீட்டில், அந்த மாதிரி உலகமே இப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் இருக்குது. உலகத்தில் எப்படி இருந்துச்சுன்னா, பெரிய ஒரு போர் பதற்றமாக இருந்துச்சு. அது எதுனாலன்னா, அமெரிக்கா வந்து ஈரான் மீது பெரிய அளவுக்கு போர் செய்வாங்கன்னு இந்த வாரத்துக்குள்ளே தெரியுன மாதிரி இருந்துச்சு. அந்த பிரச்சனை வந்து இப்போது வேறு பக்கமாக திரும்பி இருக்கு. அமெரிக்கா அந்த போர் செய்ய போகிறாரு. அந்த போர்னாலையும் ஒரு பிரச்சனை வராது போல் தெரியுது. அவர் வந்து அந்த போரை ஓரளவுக்கு நிப்பாட்ட நிலைமை தான் வரும். அந்த அளவுக்கு டொனால்ட் ட்ரம்ப்புக்கு இப்போ பிரச்சனை மேலே பிரச்சனை வந்திருக்கு. டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மீது போர் செய்வதற்கான அனைத்து பிளானும் பண்ணிட்டாரு. போர் வந்துடணும். கடைசி நேரத்தில் இப்போ வந்து பிரச்சனை வேறு பக்கமாக திரும்பிடுச்சு. அதுவும் அமெரிக்காவுக்கு பக்கமாக திரும்பிடுச்சு. இதனால் டொனால்ட் ட்ரம்ப்பு பயங்கர டென்ஷனில் இருக்கிறாரு. இந்த பிரச்சனை எப்படி ஃபேஸ் பண்ணுவாருன்னு தெரியல. இப்போ வாங்க அதை நம்ம வேர்ல்டு கரண்ட் அஃபேரை பார்ப்போம். ஏன்னா இது நிறைய விஷயங்கள் இதில் நிறைய பேசுகிறது இருக்குது. ஈரான் மீது எனக்கு ரொம்ப கோவம் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து பலஸ்தீனுக்கு எந்த உதவியும் பண்ணல. நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் என்ன ஈரான் மீது எதிர்பார்க்குறீங்களே, இந்த வஹாபிங்க மட்டும் உதவி பண்ணிட்டாங்களான்னு கேட்குறாங்க. வஹாபியை தான் தூக்கி விடுங்க. வஹாபி ஷியான்னு வேறு மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. வந்து மன்னருங்களுடைய பிரச்சனை மாதிரி இது. அரபுடைய மன்னர் உதவி பண்ணலைன்னா அவர் மீது லானத்து வரட்டும். எல்லா நாடு இந்த பாலஸ்தீனுக்கு உதவாத நாடுங்க மீது லானத்து வரட்டும். பூரா உம்மத்தான முஸ்லீம்கள் எல்லாரும் லானத்து கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த காசா பாலஸ்தீனில் உதவி செய்யாதவங்கள, இந்த உம்மத்துடைய லானத்து இதெல்லாம் போன்ற விஷயத்துலேருந்து எல்லாம் அவங்களை பாதுகாக்கணும். பயங்கரமான லானத்து வரட்டும் அவங்க மாதிரி இருக்குது. அவ்வளோ கோவம் வருது. நாங்கள் வந்து தையப் அர்தகானே பெரிய அளவுக்கு மதிக்கல, பெருசாக எதுவும் நினைக்கல. பாகிஸ்தானுடைய அதிபர் சபா ஷெரீஃபை பெருசாக மதிக்கல. நம்ம இந்த மாதிரி கம்பேர் பண்ணுறது விடுங்க. ஏன்னா இது ஷியா வஹாபின்ற விஷயம் கிடையாது. இது எந்த ஒரு முஸ்லீம் நாடும் சொல்கிற அளவுக்கு பெரிய பெருமைக்குரிய நாடுங்க கிடையாது. யார் என்ன நினைப்பீங்க, ஈரான் தான் பெருமைக்குரிய நாடு. அதை ஈரான் கூட கிடையாது. ஏன்னா காசா பாலஸ்தீனில் உதவி செய்யாதவங்க. ஒரு மரியாதைக்குரிய பெருமைக்குரிய விஷயம் சொல்லியிருக்காங்கன்னா அது யமன் நாட்டுடைய அப்துல் ஹவுசி தான். அவங்கக்கிட்ட கொஞ்சம் அளவுக்கு தான் அவங்களுடைய பலம் இருந்துச்சு. அந்த முழு பலத்தையும் போட்டாங்க அவங்க காசா பாலஸ்தீனுக்காக. அவங்களால ஒன்றும் அதை பெருசாக தடுத்து நிறுத்த முடியல காசா பாலஸ்தீன் போகிற. ஆனால் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டாங்க. அந்த அளவுக்கு ஈரான் பண்ணலை. அதனால் எல்லாருடைய மரியாதை அந்த யமன் நாட்டு மீது போச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க உதவி பண்ணாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்க தடுத்தாங்க. ஈரான் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிலேயே மிகவும் பலம் வாய்ந்த நாடாக இருந்துச்சு. ஆனால் அவங்க பலனுக்கு ஏற்ற மாதிரி அந்த வேலையும் செய்யலை இந்த காசா பாலஸ்தீனுக்காக. அல்லாஹ் இந்த பெரிய பிரச்சனையிலேருந்து அவங்கள பாதுகாக்கிறான். இந்த போர்லேருந்து அல்லாஹ் இந்த இல்லாத மாதிரி ஆக்கிட்டோம். ஈரானுக்கு போரே இல்லாத மாதிரி இது போயிடும்னா டொனால்ட் ட்ரம்ப்புக்கு அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி 2 வந்து இருக்குது. அது அந்த பிரச்சனை பின்னாடியே அவர் போகிற நிலமா இருக்குது. டொனால்ட் ட்ரம்ப்போட முடிவு என்ன ஆயிடுச்சுன்னா, ஈரான் மீது போர் செய்கிறது பெரிய முடிவாக அது உறுதியாயிருச்சு. அது ஈரானுடைய பிரச்சனை ஏன் சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி மஸ்கட்டில் அவங்களுக்கு அதோடைய பிரச்சனை ஒரு மீட்டிங் நடந்தது. நேற்று வந்து சுவிட்சர்லாண்டில் இந்த மாதிரி பிரச்சனைக்கான மீட்டிங், அமெரிக்காவுக்கும் ஈரானுடைய பிரச்சனைக்கு மீட்டிங் நடந்தது. இந்த மீட்டிங் எந்த அளவுக்கு நடந்திருக்கணும்னா 10-15 மணி நேரம் நடக்கிற மீட்டிங். அது 2-3 மணி நேரத்திலே முடிஞ்சிருச்சு அந்த மாதிரி மீட்டிங்கு. அமெரிக்கா இந்த பிரச்சனையில் ஃப்ரெண்ட்ஸ் கான்ஃபரன்ஸில் எதுவுமே சொல்லவே இல்லை. அந்த பத்திரிகை நிருபர்களுக்கு எந்த விஷயமும் சொல்லலை, என்ன பேச்சுவார்த்தை நடந்துச்சுன்னு. ஈரானில் இருக்கிறவங்க பேசினவங்க என்ன சொன்னாங்கன்னா, நல்ல ஃபேவராக தான் போயிட்டுருக்கு, நல்ல பேச்சுவார்த்தை நடந்தது. ஆனால் அவங்க முகமெல்லாம் பார்த்தா வாடி இருந்தது. அந்த பேச்சுவார்த்தையில் ஒரு நல்ல பலன் அடையல. ஏன்னா அமெரிக்காவுடைய போருக்கு அமெரிக்காக்காரங்க பெரிய முகம் எடுத்து பேசலை ஈரானுடைய ஆள்கள்கிட்ட. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் பாருங்கள் ரஷ்யா உக்ரைனுடைய பிரச்சனை வந்திருக்கு, அங்கேயும் பேச போக வேண்டியது இருக்குது, அங்கே போகணும், அந்த மாதிரி மூஞ்சி திருப்பிட்டு போகிற நிலைமை தான் இருந்தது. என்ன சொன்னாங்க, ரொம்ப பேசுறதுக்கு நேரம் இல்லை,
ஈரான் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்களோ அதை நீங்கள் எழுதி எங்களுக்கு லெட்டராக எழுதி கொடுங்க, ரிட்டனில் எழுதி கொடுங்க, என்ன பிரச்சனை இருக்குது, என்ன சொல்லணும், நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லி சொன்னாங்க அமெரிக்காக்காரங்க. இந்த மாதிரி அமெரிக்காக்காரங்க முகத்தை காட்டினாங்க. உங்ககிட்ட நாங்கள் பேச்சுவார்த்தையே செய்ய வரல, நாங்கள் முடிஞ்சால் உங்ககிட்ட போர் செய்வோம், போர் செய்யறதுக்கான மூடு தான் எங்களுக்கு இருக்குன்ற மாதிரி பேசுனாங்க. இந்த நெகோசியேஷன் பேசுகிற விஷயத்துக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லாத மாதிரி தான் இருந்தாங்க அமெரிக்காக்காரங்க. இந்த மாதிரி பேச்சுவார்த்தை 2 வாட்டி நம்ம பண்ணோம். மஸ்கட்டில் பேசணும், இப்போ இந்த சுவிட்சர்லாந்தில் பேசணும். அதே மாதிரி ஈரானும் தன்னை விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை, அவங்களும் நாங்கள் நிற்கிறோம், போருக்கு எதிர்த்து நிற்போன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எழுதி கொடுங்கன்னு சொல்லிட்டு போனாங்க அமெரிக்காக்காரங்க. ஈரான் வந்து அமெரிக்காவுக்கு எழுதி கொடுக்குறத விட யுஎன்ஏக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி யுனைடெட் நேஷனுக்கு ஒரு லெட்டர் எழுதி அனுப்பிட்டாங்க. அந்த லெட்டரில் என்ன எழுதுனாங்கன்னா, எல்லாம் தவிர வந்து அமெரிக்கா தான் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அந்த லெட்டர் எழுதியிருந்தாங்க ஈரான்காரங்க. அமெரிக்கா வந்து எங்களை ப்ரெஷர் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி மிரட்டுறாங்க, இந்தந்த மாதிரி விஷயத்தை கேட்குறாங்க, எங்களுடைய மிசைல் சிஸ்டம், எங்களுக்கு பாதுகாப்புக்கு டிஃபென்ஸுக்கு வச்சுருக்கிற சிஸ்டம் எல்லாம் செய்யக்கூடாதுன்றாங்க. நிறைய விஷயங்கள் அவங்க அமெரிக்காவுடைய தவறை பற்றி யுனைடெட் நேஷனுக்கு எழுதியிருந்தாங்க அந்த லெட்டரில். கடைசியாக என்ன சொன்னாங்கன்னா, இந்த போரை நிப்பாட்டணுன்னா நிப்பாட்டுங்க, இந்த போரை நீங்கள் நிப்பாட்டலைன்னா நாங்கள் இந்த போரை வந்து ரிலீஜியஸாக கொண்டு போயிடுவோம், இந்த போருக்கு நாங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வைக்க மாட்டோம், போரை ஃபுல் ரீஜனுக்கே நாங்கள் பண்ணிட்டு வந்துடுவோம், ஏன்னா பெரிய அளவுக்கு நாங்கள் இது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வைக்க மாட்டோம், பூரா ரீஜனுக்கு செய்வோன்னு சொல்கிறாங்க ஈரான்காரங்க. அந்த லெட்டரில் எழுதி கொடுத்தாங்க யுஎன்ஏக்கு. ஈரானுக்கு எந்த ஆப்ஷனும் இல்லை. அமெரிக்கா போர் பண்ண வந்தாங்கன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும், டிஃபென்ஸ் பண்ணி தான் ஆகணும், இந்த போரை நாங்கள் சர்வசாதாரணமாக விட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஈரான்காரங்க. இந்த போரில் குதிக்கிற நிலைமை வந்துருச்சு, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பார்க்க மாட்டோம், நாங்கள் இஷ்டத்துக்கு போர் செய்வோம், ஏன்னா அந்த ரூல்ஸ் ரெகுலேஷனில் வரலன்னா அவங்க இஷ்டத்துக்கு தாக்குவாங்க, ஏன்னா இவங்கள தான் அடிக்கணும், இவங்க அடித்ததுக்கு இவங்க திரும்பி அடிக்கணும்ன மாதிரி கிடையாது, எந்த நாட்டை வேணால் அவங்க தாக்குவாங்க. இந்த மிசைல் இருக்குது, நாங்கள் எந்த நாடை தாக்கணும்னு நினச்சோன்னா அந்த நாடை தாக்குவோம், எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பார்க்க மாட்டோம், பப்ளிக்கை பார்க்க மாட்டோம், மொத்த உலகத்துக்கு நாங்கள் போர் எடுத்துருவோம். எங்களுக்கு ஜோர்டானில் தெரிஞ்சுதா ஜோர்டான் அடிப்போம், அமெரிக்காவுடைய பேஸு சவுதியில் இருந்தால் சவுதி அடிப்போம், ஜோர்டானில் இருந்தால் ஜோர்டான் அடிப்போம், யூஏயில் இருந்தால் யூஏ அடிப்போம், எந்த நாடுன்னு பார்க்க மாட்டோம், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பார்க்க மாட்டோம், மொத்த நாடையும் நாங்கள் போரில் கொண்டு வந்துடுவோம். நீங்களே கப்பலில் முழுகிட்டோம்னா நீங்களும் சேர்ந்து மொத்த உலகமே முழுகட்டும் மாதிரி நாங்கள் கொண்டு வருவோம். போர் முழு உலகத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறமா யுனைடெட் நேஷன் சொல்லி வந்து இந்த போரை நிப்பாட்டிருக்கலாம், அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம்னு சொல்ல முடியாது. முடிஞ்சால் யுனைடெட் நேஷன் இப்போவே நிப்பாட்டத்தான் நிப்பாட்டுங்க, அமெரிக்காவை வச்சு நிப்பாட்டுங்க, இந்த போர் செய்யாத மாதிரி இல்லை, நாங்கள் வேறு அளவுக்கு தான் இந்த போரை செய்வோம்னு சொல்கிறாங்க ஈரான்காரங்க. அந்த மாதிரி யுனைடெட் நேஷனுக்கு செய்யக்கூடிய எந்த வலிமையும் இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆனால் ஈரானுக்கு என்னென்னா அமெரிக்காவுக்கு முன்னாடி சரண்டர் ஆக மாட்டாங்க, அவங்க கண்டிப்பாக போர் செய்வாங்க. அமெரிக்கா நெகோசியேஷன் பண்ணுறதா இருந்ததுன்னா ஈரானு அவங்களுக்கு பெரிய ஆஃபர் கொடுக்குறதா இருந்துச்சு. ஈரான் கண்ட்ரிக்குள்ளே எங்ககிட்ட இருக்கிற எங்கள் நாட்டில் இருக்கிற ஏகப்பட்ட மினரல்ஸ் இருந்தால் நாங்கள் உங்கள்கிட்ட டீல் பண்ணுவோம், உங்கள் கூட சேர்ந்து கொடுப்போம், உங்கள்கிட்ட ஏகப்பட்ட பெரிய பெரிய கம்பெனிங்க இருக்குது, வாங்க நம்ம கூட சேர்ந்து நம்ம நாட்டுக்குள்ளேயே இருக்கிற மினரல்ஸை எடுத்து உங்கள் எல்லாருமே நம்ம சேர்ந்து விற்கலாம், சேர்ந்து இருக்கலாம், அந்த மாதிரி டீல் கொடுக்குற நிலைமையில் இருந்தாங்க ஈரான். அமெரிக்காவுக்கு ஜாயிண்ட் ரிசர்ச் பண்ணலாம், நீங்கள் எண்ணெயை தேடுங்க, கேஸை தேடுங்க, எங்கள் ஊரில் இருக்கிறத வந்து நிறைய எர்த் மினரல்ஸ் எடுப்போம், 2 பேரும் சேர்ந்து கம்பைன் பண்ணி செய்வோம்னு சொன்னாங்க ஈரான்காரங்க. ஆனால் அமெரிக்காவுக்கு ஈரான் கூட பேச்சுவார்த்தை பண்ணோன்னு இல்லை. அவங்க வந்து அமெரிக்காவுக்கு என்னென்னா இஸ்ராயலுக்காக ஈரானுடைய பாதுகாப்பு டிஃபென்ஸே உடைச்சி ஈரானை சின்ன பின்னமாக்குறது தான் அவங்களுடைய எண்ணம். ஈரானுடைய வெளியுறவுத்துறை அப்பாஸ் எராச்சி என்ன சொல்கிறாருன்னா, ஈரான் எங்கள் கிட்ட சரியான அளவுக்கு பேச்சுவார்த்தையே சரியில்லை, எங்களுக்கு நல்ல முகாந்திரமாக அவங்க தரவே இல்லை. அதனால் அப்பாஸ் எராச்சி என்ன பண்ணாங்கன்னா, ஈரான் சார்பாக இந்த லெட்டர் எழுதி கொடுத்துட்டாங்க யுஎன்ஏக்கு. இது போர் வரத்துக்கான ஒரு வாரத்தில் பெரிய போர் வரத்துக்கான ஈரானுக்கு அனைத்து சான்ஸ் இருந்துச்சு. அவங்களுடைய பெரிய மீடியா ஆள் என்ன எழுதியிருந்தாங்கன்னா, ஈரானை இந்தந்த மாதிரி தாக்கணும், இந்தந்த மாதிரி பண்ணணும்னு சொன்ன மாதிரி அமெரிக்காவுக்கு எல்லாம் என்னென்ன முடிவுன மாதிரி எழுதுனாங்க. ஆனால் அதில் என்ன திருப்பம் வந்துச்சுன்னா, யூகேக்காரங்க இந்த போரை விரும்பலை. யூகே வந்து இந்த போரை விரும்பலை. ஏன்னா யூகே வந்து ஒரு லேபர் கவர்மெண்ட்டில் இருக்கிறாங்க. லேபர் கவர்மெண்ட் என்னன்னா ஒவ்வொரு இடத்துல இருந்து அவங்களுக்கு வந்து ஓட்டு விழணும். யூகேல ஏகப்பட்ட முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, அந்த முஸ்லீம்களது ஓட்டு யூகேக்கு விழும். ஏன்னா ஏகப்பட்ட முஸ்லீம்கள் யுனைடெட் கிங்டமில் இருக்கிறாங்க, யூகேல இருக்கிறாங்க. இது ஈரான் மீது தாக்குதல் நடத்தினாங்கன்னா அங்கே முஸ்லீம் ஓட்டு கேஎஸ் ஸ்டார்மருக்கு விழாது, இதனால் அவர் தோக்குற நிலைமை வரும். 2வது வாட்டி அவங்கள கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா பாலஸ்தீனுக்கு யூகே எந்த சப்போர்ட்டும் பண்ணலை. இப்போது ஈரான் சம்மந்தத்தில் முஸ்லீம் நாடு அவங்க ஓட்டு கொடுக்க மாட்டாங்க. இல்லாமல் அமெரிக்காவுக்கு யூரோப் கூடயும் எந்த ஒரு நல்ல ஒரு பேச்சுவார்த்தையோ நல்ல டீலிங்கில் அவங்களுக்குள்ளே கோல்டு வார் மாதிரி போயிட்டுருக்கு. இதனால் அமெரிக்கா என்ன பண்ணாங்கன்னா, யூகே கிட்டே அவங்களுக்கு இருந்த ஒரு ஐலாண்டை கேட்டிருந்தாங்க. அதில் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, யூகே நாங்கள் கொடுக்க மாட்டோம், போல்டு ஸ்டெப் ஒன்று எடுத்தாங்க. யூகே வந்து நாங்கள் அந்த விஷயத்தை கொடுக்க மாட்டோம். யூகே என்ன சொன்னாங்கன்னா, அமெரிக்காவுக்கு எங்களுடைய மிலிட்ரி பேஸை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது, அமெரிக்காவை ஈரானை தாக்குறதுக்கு வந்து அந்த மிலிட்ரி பேஸ்னால் டியோ கார்சியாவில் இருக்கிற இந்தியன் ஓஷியன் கிட்டே இருக்கிற ஒரு தீவு, அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாது, உங்கள் மிலிட்ரி பேஸ் அங்கே எத்தனை வராதிங்க ஈரானை தாக்குறதுக்காக. ஏன் உங்களுக்கு சரியான காரணம் இல்லை, நீங்கள் ஈரானை தாக்குறதுக்கான உண்மையான காரணம் இல்லை,
நீங்கள் ஈரானை தாக்குறதுக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து அமெரிக்கா வந்து நேட்டோவில் இருக்கிற ஒரு நாடு. ஆனால் நேட்டோவுக்கு வந்து தாக்குதல் ஏற்படுத்தலை ஈரான் மூலியமாக. இது அமெரிக்கா தனிப்பட்ட விதமாக தாக்குதல் போகுது. இதில் வந்து நான் ஏன் கொடுக்கணும் எங்களுடைய ஏர்பேஸை, யூகேவுடைய ஏர்பேஸை உங்களுக்கு ஏன் தரணும், இந்தியன் ஓஷனில் இருக்கிற ஏர்பேஸை? அதனால் ஸ்டார்மர் என்ன பண்ணிட்டாருன்னா, உங்களுக்கு எங்களுடைய ஏர்பேஸு, எங்களுடைய இதை நாங்கள் கொடுக்க மாட்டோம் உங்களுக்கு போர் செய்ய. நான் ஈரான் சொல்லிட்டாங்க, எனக்கு இங்கேருந்து எங்களுக்கு தாக்குதல் பண்ணோம்னா நாங்கள் அந்த தீவை தாக்குதல் படுத்துவோம். எந்த அளவுக்கு யூகேலாம் பார்க்க மாட்டோம், நாங்கள் தாக்குதல் செய்வோம், திருப்பி அடிப்போம். நாளைக்கு டொனால்ட் ட்ரம்ப் மாட்டுச்சுன்னா இங்கிலாண்டும் சேர்ந்து மாட்டோம். நீங்கள் ஏன் ஏர்பேஸ் கொடுத்தீங்க, ஏன் நீங்கள் அந்த இடத்துல வழி கொடுத்தீங்க? அமெரிக்காவுக்கு இந்த டிகோ காஷியா வந்து மிலிட்ரி சம்மந்தமான மெயினான ஒரு முக்கியமான இடம் அது. ஏன்னா அவங்களுடைய டிஃபென்ஸுக்கு அது நல்ல, ஏன்னா ஈரானை தாக்குறதுக்கான ஒரு நல்ல இடம் அது. இந்த இடம் வந்து மொரிஷியஸ், அந்த இடத்த அபகரிச்சிருக்கிறாங்க இங்கிலாந்துக்காரங்க. அந்த மொரிஷியஸ் இடம் வந்து அமெரிக்காவை பேஸ் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. அந்த இடத்த வந்து அமெரிக்காவுக்கு லீஸில் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்த இது எல்லாத்தையும் இன்டர்நேஷ்னல் கோர்ட்டில் இது பிரச்சனை ஓடுது. அதில் வந்து யூகே அந்த கேஸில் தோத்துட்டாங்க. அமெரிக்கா அந்த இடத்த விடணும்னு நினைக்கல, அங்கேருந்து அவங்களுடைய பேஸ் பண்ணுறாங்க. இது வந்து யூகே வந்து எப்போவுமே வந்து அமெரிக்காவுக்கு ஃபேவராக இருக்கும். ஏன்னா அமெரிக்கானா யூகேனா அமெரிக்கா, அந்த அளவுக்கு அவங்க ஃபேவராக இருப்பாங்க. இப்போ அவங்க எதிர்த்து பேசுகிறாங்க. ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க இந்த பேஸுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோன்னு. இது பயங்கரமான அடி அமெரிக்காவுக்கு, பெரிய அதிர்ச்சி இது. யூகேவுடைய இந்த மனநிலை இருந்துச்சுன்னா இப்போ இந்த யூரோப் கண்ட்ரியோட மனநிலை எந்த மாதிரி இருக்கும்? யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப் யோசிக்கிற நிலைமையில் இருக்கிறாரு. ஏன்னா யூரோப்புடைய இருக்கிற மனநிலை ஒவ்வொருத்தருக்கும் மாறி மாறி இருக்குது. யாரும் நம்ம கூட யுனைட்டடாக இல்லை. இந்த யூரோப்புக்கு வந்து அந்த கிரீன்லாண்டு, இந்த கனடாவுடைய பிரச்சனை வந்ததுலேருந்து அமெரிக்கா கூட அவங்க பாண்டிங்காக இல்லை. யூரோப்காரங்க E5 டிஃபென்ஸ்னா மாதிரி ஒரு மீட்டிங் பண்ணியிருந்தாங்க, முழு யூரோப்புடைய கண்ட்ரிங்க சேர்ந்து. யூரோப்காரங்க யோசிக்கிறாங்க நம்ம இப்போ ஏதாவது செஞ்சு தான் ஆகணும்னு. இதில் 5 நாடு, முக்கியமான நாடு யூரோப்பில். ஒன்று வந்து போலாண்டு, ஒன்று வந்து ஜெர்மனி, இன்னொன்று வந்து ஃப்ரான்ஸு, இன்னொன்று வந்து இட்லி, வந்து யூகே. இந்த 5 நாடு இம்பார்ட்டன்ட் யூரோப்பு கண்ட்ரிங்கள்லையே. நம்ம ரஷ்யாவிலேருந்து டிஃபென்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம தான் எடுக்கணும் முடிவு. மித்த நாடெல்லாம் சின்ன நாடுங்க, நம்மளே முடிவு எடுக்கலைன்னா ரஷ்யா நம்மளை தின்னுடும். அதனால் யூகே, அமெரிக்காவுக்கு இவங்க இந்த விஷயங்களில் வந்து இந்த யூரோப் கண்ட்ரி வந்து ஒரு முடிவு எடுத்தாங்க நேற்று யூரோப் கண்ட்ரியிலேருந்து. ஏன்னா ரஷ்யாவிட்டேருந்து எதிர்த்து நிற்க நம்ம 5 நாடு ஒன்றா சேர்ந்து நிற்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அமெரிக்காவுக்கும் நம்ம முன்னாடி இந்த பெரிய விஷயங்கள் இருக்குது, அதனால் நம்ம டிஃபென்ஸ் சம்மந்தமான யோசிக்கணும்னு சொல்லி நேற்று மீட்டிங் போட்டாங்க. இந்த பெரிய விஷயமா யூகே கொடுக்காத அந்த ஏர்பேஸ் இதுவே அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது நேற்று டொனால்ட் ட்ரம்ப்புக்கு இன்னொரு பெரிய ஒரு அதிர்ச்சி வந்தது. எதுனா டேரிஃப் எல்லா நாட்டுக்கு போட்டார்ல, அந்த டேரிஃபோட பிரச்சனை வந்துருச்சு அவருக்கு. அமெரிக்காவை நீங்கள் பார்க்கலாம், இந்த டொனால்ட் ட்ரம்ப்பு இந்த 2வது வாட்டி ஜெயிச்சு வந்தாரோ அவருடைய ஃபாரின் பாலிசியே இதுவாகிடுச்சுன்னா எல்லா நாட்டு மீது அடுக்கிறதுக்கு டேரிஃப் சம்மந்தமாக எடுத்து வச்சுருந்தார் அவர். எல்லா நாட்டுக்கும் டேரிஃப் போகிறது தான் பெரிய விஷயமா இருந்தது. அதாவது சரியான யூனிஃபார்ம் துணி போட்டு அவரை பேச வரும்போது சரியாக போடலையா, நீங்கள் இந்த மாதிரி வேலை நீங்கள் செய்யலைன்னா உங்கள் மீது நாங்கள் டேரிஃப் போட்டுருவோன்னாரு. ஏதாவது இடம் பிடிச்சிருக்கு, ஏதாவது பொருள் பிடிச்சிருக்கு, நீங்கள் அதை கொடுக்கணும் அமெரிக்காவுக்கு, நீங்கள் கொடுக்கலையா உங்கள் மீது நான் டேரிஃப் போட்டுருவேன்னு சொல்கிறாரு. நீங்கள் ஏன் கருப்பு கலரில் இருக்கிறீங்க, நீங்கள் சரியில்லை, உங்கள் மீது நாங்கள் டேரிஃப் போட்டுருவோம்னா மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா அவர் எல்லா இடத்துலையும் டேரிஃப் எங்கே பார்த்தாலும் டேரிஃப்னா மாதிரி வச்சிருக்காரு. எல்லா நாட்டையும் மிரட்டி வச்சிருக்காரு இந்த டேரிஃப் சொல்லி. சைனாவுடைய அதிபர் ஷி ஜின்பிங்கை தவிர மித்த எல்லா நாடும் இந்த அமெரிக்காவோட டேரிஃபில் பயந்து இருக்கிறாங்க. ஏன்னா இந்த பிரச்சனை இப்போ வேறு அளவுக்கு மாறிடுச்சு. ஏன்னா இவர் நினச்ச மாதிரி எல்லாருக்கும் டேரிஃப் எல்லா நாட்டிலையும் போட முடியாது. ஏன்னா அமெரிக்காவுடைய காங்கிரஸோடைய என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி டேரிஃப்க்கு அவங்க அப்ஜெக்ஷன் பண்ணிட்டாங்க. இந்த டேரிஃப் வந்து எமர்ஜென்சிக்கு எல்லா நாட்டில் போகிறது, அது வந்து 1977 நடந்த இந்த டேரிஃபுடைய அந்த சட்டத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு எமர்ஜென்சின்னு சொல்லி எல்லா நாட்டிலும் ஒரு டேரிஃப் போட்டார். நம்மளுடைய நாட்டோடைய உலக வியாபாரத்தில் வந்து ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துட்டார். யாருக்காவது நினச்சா 10% இல்லை 25% அந்த அளவுக்கு எல்லா நாட்டிலையும் டேரிஃப் போட்டிருக்காரு. உலகமே பெரிய பிரச்சனையிலேயே ஒரே தொல்லையில் இருந்தாங்க. அமெரிக்காவை பற்றி அறியணும்னா அமெரிக்கா வந்து ஃபெடரல் சிஸ்டம், அவங்களுடைய சிஸ்டம். ஒரு பக்கம் லாபம், ஒரு பக்கம் நஷ்டம். இதனால எல்லாரும் வந்து கோர்ட்டுக்கு போயிட்டாங்க, அமெரிக்காவுடைய கோர்ட்டுக்கு. டேரிஃப் விஷயத்தில் டொமஸ்டிக் கோர்ட்டில் எப்போவோ தோத்துட்டாரு டொனால்ட் ட்ரம்ப். அந்த டேரிஃபுக்கு எதிர்த்து நீதி வந்துருச்சு, இது பண்ணுறது தப்புன்னு ஜட்ஜ்மெண்ட் வந்தது. ஏன்னா அமெரிக்காவுடைய காங்கிரஸுடைய இது இல்லாமல் நீங்கள் எப்படி இந்த டேரிஃபை செய்யலாம்? டொனால்ட் ட்ரம்ப் எங்கே போயிட்டாருன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டாரு. அங்கே இருக்கிற அமெரிக்காவுடைய சுப்ரீம் கோர்ட்டில் அமெரிக்காவுடைய ட்ரம்ப்புக்கு சுப்ரீம் கோர்ட்டு மீது ஏகப்பட்ட நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா ஏகப்பட்ட ஜட்ஜு ட்ரம்ப்பு நிரூபித்த ஜட்ஜுங்க அங்கே டெமோக்ராட்டிக் ஜட்ஜு இல்லை. இவர் நினச்ச தீர்ப்பு கிடச்சிரும்னு நினச்சார் அவர். அங்கே டொமஸ்டிக் கோர்ட்டில் வந்த நீதியை எதிர்த்து
சுப்ரீம் கோர்ட்டில் ஜெயிச்சிடலான்னு நினச்சாரு. அந்த பிரச்சனை திரும்பி வந்துருச்சு அவருக்கு. சுப்ரீம் கோர்ட்லேருந்து தீர்ப்பு வந்துருச்சு அவருக்கு வந்து டேரிஃப் பற்றி. சுப்ரீம் கோர்ட்டில் வந்து 9 ஜட்ஜுங்க இருக்கிறாங்க. அந்த 9 ஜட்ஜில் வந்து 6 ஜட்ஜு வந்து இல்லீகல் சொல்லிட்டாங்க. 3 ஜட்ஜு தான் இதை வந்து சப்போர்ட் பண்ணாங்க இந்த டேரிஃப் சம்மந்தமாக. அந்த 6 ஜட்ஜு வேண்டான்னு சொன்னாங்கல்ல இந்த டேரிஃப் சம்மந்தமாக. அந்த 6 ஜட்ஜில் 2 ஜட்ஜு டொனால்ட் ட்ரம்ப் நிரூபித்த ஆளுங்க அவங்களும் சேர்ந்து சொல்லிட்டாங்க இந்த டேரிஃப் இல்லீகல்னு. அமெரிக்காவுடைய சுப்ரீம் கோர்ட் இருக்க அது இந்தியா கோர்ட்டு மாதிரி கிடையாது. அது அமெரிக்கா கோர்ட்டுக்கும் இந்தியா கோர்ட்டுக்கும் வேறு மாதிரி சிஸ்டம். இந்தியாவுடைய கோர்ட்டு வந்து இண்டிபெண்ட்டான கோர்ட். அது அந்த அமெரிக்காவுடைய கோர்ட் எப்படின்னா இண்டிபெண்ட் கோர்ட் கிடையாது. அது வந்து ஜட்ஜுக்கு வந்து ஒரு பிரச்சனையை சொல்லி கொடுப்பாங்க. இந்தியாவில் வந்து கவர்மெண்ட் வந்து அதிகமாக இதில் மூக்கு நுழைக்க மாட்டாங்க ஜட்ஜு சம்மந்தமான விஷயங்களில். அந்த நீதி தான் அவங்களுக்கு தான் இருக்கும். அமெரிக்காவில் ஜட்ஜு நியமிக்கிறதெல்லாம் யாருன்னா பிரசிடென்ட் நியமிக்கிறாங்க. இந்தியாவில் ஜட்ஜு நியமிக்கிறதெல்லாம் யாருன்னா அது தேர்ந்தெடுத்து வராங்க. தேர்ந்தெடுத்து ஜட்ஜுங்க வருது. சுப்ரீம் கோர்ட்டில் 30 ஜட்ஜுங்க இருக்கிறாங்க இந்தியாவில். முக்கியம் வாய்ந்த கேஸுங்களை ஹேண்டில் பண்ணுவாங்க. ஏதாவது முக்கியமான கேஸ் வந்துச்சுன்னா 2 பெஞ்சு உருவாக்குவாங்க, இல்லைனா 3 பெஞ்சு உருவாக்குவாங்க, இல்லாட்டி 5 பெஞ்சு உருவாக்குவாங்க, இல்லை 7 பெஞ்சுன்னு உருவாக்குவாங்க. அவங்க அந்த கேஸை தீர்க்கறதுக்கான ஜட்ஜ்மெண்ட் வைப்பாங்க, ஜட்ஜை தேர்ந்தெடுப்பாங்க. ஆனால் அமெரிக்காவில் அந்த மாதிரி கிடையாது. அமெரிக்காவோட சுப்ரீம் கோர்ட்டில் இருந்தால் எப்படின்னா அங்கே வந்து பப்ளிக்கோடைய கேஸெல்லாம் அவங்க வாங்க மாட்டாங்க. ஒன்லி கான்ஸ்டிடியூஷன் கேஸ் மட்டும் தான் வாங்குவாங்க அமெரிக்காவில் இருக்கிற ஜட்ஜுங்க அந்த சுப்ரீம் கோர்ட்டில். சுப்ரீம் கோர்ட்டில் 9 ஜட்ஜுங்க இருப்பாங்க. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த 9 ஜட்ஜுங்க தான் அந்த முடிவை எடுப்பாங்க. அங்கே வந்து ஜட்ஜு நியமிக்கிறதுனா அது பிரசிடென்ட் தான் நியமிக்கிறாங்க. ஏன்னா அவருக்கு சாதகமாக வரும்னு நினச்சார் இந்த டாரிஃப் சம்மந்தமாக. ட்ரம்ப் என்ன சாதகமான முடிவு வரும்னு பார்த்தாரு. நாங்கள் தான் நியமிக்கிறோம் அங்கே இருக்கிற ஜட்ஜை. ஆனால் அப்படியே உல்ட்டாக வந்துருச்சு. டொனால்ட் ட்ரம்ப்போடைய மண்டையே குழம்பிருச்சு. இதில் 6 ஜட்ஜு சொல்லிட்டாங்க இந்த டேரிஃப் விஷயம் வந்து இல்லீகலான விஷயம்னு. 3 ஜட்ஜுங்க தான் இது லீகல்னு சொன்னாங்க. டொனால்ட் ட்ரம்ப் அளவு மண்டை குழம்பி முட்டாள் பைத்தியக்காரனா மாதிரி டென்ஷனில் சுற்றுறாரு. அந்த டென்ஷன்லேயே நேற்று நைட்டே என்ன பண்ணாருன்னா 10% எக்ஸ்ட்ரா டேரிஃப் போட்டார் எல்லா நாட்டிலையும். டேரிஃபும் அதிகமாக நாள் சொல்ல முடியாது. இது அந்த டேரிஃப்ன்றது 150 நாளைக்கு தான் இந்த டேரிஃபோடைய விஷயம். 150 நாளுக்கு அப்புறமா திருப்பி அவங்க காங்கிரஸ் கிட்ட போய் முடிவு கேட்கணும் இந்த டேரிஃப் சம்மந்தமாக. காங்கிரஸும் இதை ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் இருக்கிற ரீபப்ளிக்கிங்குடைய பார்ட்டியும் இதை இந்த விஷயத்தை வந்து அவங்களும் மறக்கிறாங்க. இந்த டேரிஃப் சம்மந்தமாக இருக்கிற பிரச்சனையை காங்கிரஸில் இந்த டேரிஃப் பிரச்சனை போனால் கண்டிப்பாக அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இது டொனால்ட் ட்ரம்ப்போடைய மனசு என்ன சொல்லுதோ அந்த மாதிரி கேட்குறாரு. மனசு சம்மந்தமாக விஷயமா செய்கிறாரு. இந்த டேரிஃப் வந்து பயங்கரமான பிரச்சனை. இது வந்து 1974 சிஸ்டத்தை எடுத்துருக்கிறாரு. இதில் வந்து எவ்வளோ டேரிஃப் போட முடியும்னா ஒரு 15% டேரிஃப் தான் போட முடியும். 150 நாளைக்கு அப்புறமா 150 நாள் தான். அதுக்கப்புறமா அவங்க காங்கிரஸ் கிட்ட போகணும் அந்த டேரிஃப் சம்மந்தமாக பேசுகிறதுக்கு. வந்து 302 ஒரு செக்ஷனில் இருக்குது. என்னென்னா இந்த ஏன் இந்த டேரிஃப் போட்டிங்க, அதுக்கு உண்டான ஃபைல்ஸு இந்த விஷயங்கள்லாம் கொண்டு போகணும். அந்த எந்த நாட்டில் நீங்கள் எதுக்கு டேரிஃப் போட்டிங்க, அவங்க எந்த மாதிரி அமெரிக்காவுக்கு வந்து பிரச்சனை கொடுத்தாங்க, எதுக்கு நீங்கள் டேரிஃப் போட்டிங்க, இந்த டீட்டெயிலாம் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப். இது சரியான தலைவலி டொனால்ட் ட்ரம்ப்புக்கு. டொனால்ட் ட்ரம்ப் அது எப்படி யூஸ் பண்ணார்னா அவருடைய இஷ்டம் மாதிரி யூஸ் பண்ணார். அது எப்படின்னா துப்பாக்கி எடுத்து அவன் தலையில் வைக்கிறான், என்ன நிலைமை வருமோ ஒரு ஆளுக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் அவர் நினச்ச மாதிரி டேரிஃப் போட்டுன்னு இருந்தார், பயமுறுத்திட்டு இருந்தார், நாடுங்களை கண்ட்ரோல் பண்ணியிருந்தார் அவர் கைக்கு. நீங்கள் வந்து என்னுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நான் கேட்குற பொருள் தரலன்னா நான் டேரிஃப் போட்டு விடுவேன் அப்படின்னு நான் சொன்ன மாதிரி இந்த துப்பாக்கி வச்சுருந்தாங்களே அந்த துப்பாக்கியை பிடுங்கின மாதிரி ஆயிடுச்சு டொனால்ட் ட்ரம்ப்புக்கு தலைக்கு. நீங்கள் சட்டம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் பண்ண முடியுமா பண்ணுங்கள். ஆனால் இந்த மாதிரி ஒரு அதிர்ச்சி வந்திருக்குது டொனால்ட் ட்ரம்ப்புக்கு. இந்த விஷயம் வந்தது டேரிஃப் பிரச்சனை ஒரு நாள் அவமான நிலை ஆயிடுச்சு டொனால்ட் ட்ரம்ப்புக்கு. உலகத்தில் இருக்கிற எல்லாம் 65% உள்ள பப்ளிக் இது வந்து இந்த டேரிஃப் சம்மந்தமாக எதிர்த்து நிற்கிறாங்க. டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய மனநிலைக்கு ஏற்ற மாதிரி அவர் மனசு என்ன சொல்கிறது அந்த மாதிரி டேரிஃப் பண்ணிட்டு இருக்காரு. அவர் மனநிலை மாதிரி எடுத்துருக்கிற எந்த முடிவையும். இப்போ டொனால்ட் ட்ரம்ப்புக்கு என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா இத்தனை நாளாக அவர் பணம் சம்பாதிச்சிருக்கிறது 150 பில்லியனுக்கு மேலே பைசா வந்தது. எல்லாம் இந்த டேரிஃபால் வந்தது. இப்போ அந்த டேரிஃப் அவருக்கு பிரச்சனையாக நிற்கிது. வாங்கிய டேரிஃப் கம்பெனிக்கு வாபஸ் பண்ணணும், மக்கள்கிட்ட வாங்கிங்கன்னா மக்கள்கிட்ட திரும்பி கொடுக்கணும். டேரிஃபோடைய லாபம் பப்ளிக் கொடு இல்லை கவர்மெண்ட்டுக்கு கொடு, எங்கே கொடுக்கு ஒரு கன்ஃபியூஷனில் வந்துடும். அப்ஜெக்ஷன் பண்ணுவாங்க, எங்கள் டேரிஃப்னால எங்களுக்கு ஏகப்பட்ட நஷ்டம் வந்துச்சு, எங்களுடைய பணம் கொடுங்கன்னு கேட்பாங்க. இந்த டேரிஃபோடைய பிரச்சனையில் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு என்ன ஆகிடும்னா அவருடைய நாட்டிலேயே வந்து சிவில் வார் மாதிரி வந்துடும் போல் தருது. ஏன்னா அந்தளவுக்கு பிரச்சனையில் டொனால்ட் ட்ரம்ப் வந்துருச்சு. அவர் ஈரானுக்கு பண்ண போனார், அவருக்கே எல்லாம் பெரிய பிரச்சனை மாதிரி கொடுத்துட்டான். அவங்க நாட்டுக்குள்ளேயே இந்த டேரிஃப் சம்மந்தமாக சிவில் வார் மாதிரி வரும்போது தெரியுது. சிவில் வார் ஏற்கனவே அமெரிக்காக்குள்ளே நடந்துட்டு இருக்கு. இது இன்னும் பிரச்சனையாக்கி கொடுக்கும்போது தெரியுது டொனால்ட் ட்ரம்ப்புக்கு. ஏன்னா அமெரிக்காவுடைய சிஸ்டம் வந்து ஃபெடரல் சிஸ்டம். அது அமெரிக்கா ஒரு நாடு கிடையாது, அது யுனைடெட் ஸ்டேட்டு. 50 நாடுகளை சேர்த்து வச்சிருக்கிறது அந்த அமெரிக்கா. ஒரு ஏகப்பட்ட நாடுக்குள்ளே பிரச்சனை இருக்குது. ஆனால் இவர் பலம் தான் இது ஒன்றா சேர்ந்து வச்சிருக்குது அமெரிக்காவை. அதனால் பெரும் குழப்பம் இருக்குது டொனால்ட் ட்ரம்ப்புக்கு. டென்ஷனில் இருக்காரு. இந்த 50 ஸ்டேட்டுக்குள்ளே இந்த மைக்ரேஷன் பிடிக்கிறதுக்காக ஒரு ஐஸ்ன்னு சொல்லி ஒரு
ஒரு விஷயத்தை அவர் ரெடி பண்ணியிருந்தார் டொனால்ட் ட்ரம்ப்பு. அவங்க வந்து தேவையில்லாத அடக்குமுறை பண்ணாங்க அங்கே இருக்கிற மக்களுக்கு. இதுவே அவங்க பயங்கர பிரச்சனை வந்துட்டுருக்கு டொனால்ட் ட்ரம்ப்புக்கு. இந்த ஐஸை ஒரு உருவாக்கின ஒரு ஃபோர்ஸை. யூரோப்காரங்களும் அமெரிக்காவுக்கு இப்போ சப்போர்ட்டாக இல்லை டொனால்ட் ட்ரம்ப்புக்கு. டொனால்ட் ட்ரம்ப் ஒரு திறமையானவராக இல்லாத மாதிரி ஆகி போச்சு. எல்லாருக்கிட்டையும் பகைன்ன மாதிரி ஆக்கிட்டாரு. உலகத்திலேயே நான் தான் ராஜான்ன மாதிரி நினச்சிருக்கிறாரு. போர்ட் ஆஃப் பீஸ் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதில் பார்த்தீங்கன்னா சபா ஷெரீஃப் ஒரு ஓரமாக நிப்பாட்டி வச்சுக்கிறாரு. அது எப்படி இருக்குன்னா, அந்த போர்ட் ஆஃப் பீஸில் பெரிய கிளாஸு, அதில் பெரிய டீச்சர் என்ன மாதிரி மித்தெல்லாம் ஸ்டூடெண்ட் என்ன மாதிரி நின்று இருந்தாங்க. எல்லோரும் பயந்து போய் நின்று இருந்தாங்க அமெரிக்காவுக்கு. எந்த நாடுக்கும் எந்த உரிமையும் தர மாட்டேன்றாரு. டீச்சர் என்ன சொல்லுவாங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அந்த மாதிரி அவர் தான் எல்லாம் முடிவு எடுக்கிறாரு. மற்ற நாடுங்களாம் வாய் திறந்து ஆன்னு பார்த்துற நிலமை தான் இருக்குது. இல்லை எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் தான், வேறு எந்த நாடும் என்கிட்ட பேசக்கூடாது. எனக்கு எதிர்த்து யார் இருக்காங்கன்னா, எனக்கு நிகராக இருக்கிறது வந்து ரஷ்யா, ஷி ஜின்பிங்கு, இந்த நாடுங்க தான். மற்ற நாடுங்களாம் எனக்கு ஒன்றும் கிடையாதுன்ன மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் காட்டுறாரு. இந்த 2 பெரிய அதிர்ச்சினால் டொனால்ட் ட்ரம்ப் எங்கே திருப்பியும் ஈரான் மீது போர் செய்வார்னு தெரியல. போர் அவர் கொஞ்சம் தள்ளி தான் போவோம். டொனால்ட் ட்ரம்ப் ஒரு மூடு சொல்ல முடியாது. அவர் எப்போ வேணால் போர் செய்வார். உலக மக்களுக்கு ஒரு நிம்மதி வந்துருச்சு. ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப்புடைய சுப்ரீம் கோர்ட், அமெரிக்காவோட சுப்ரீம் கோர்ட் இவருக்கு வந்து ஒரு கடிவாளம் போட்ட மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ அவர் என்ன செய்வார்னு எல்லாருக்கும் ஒரு நிம்மதி பெருமூச்சு வந்திருக்கு. உலகம் இந்த பெரிய போர்லேருந்து தப்பிக்கணும். ஏன்னா ஈரானுடைய போர் உலக போரே வர நிலைமை இருக்குது. இப்படி வந்து ஹிட்லர் வந்து இந்த உலகத்துக்கு போர் செய்கிற மாதிரி கிளம்பினாரோ, அங்கே இருக்கிற ஜெர்மனியால் ஹிட்லரை வந்து கடிவாளம் போட்டிருந்தாருன்னா எந்த மாதிரி இருந்திருக்குமோ அந்த மாதிரி நேரம் வந்திருக்குது டொனால்ட் ட்ரம்ப்புக்கு. ஒரு அமெரிக்காவாலேயே ஒரு கடிவாளம் போட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா 70 வருஷத்துக்கு முன்னாடி ஹிட்லர் பண்ண பிரச்சனை இந்த டொனால்ட் ட்ரம்ப் பண்ணுறது. 70-80 வருஷமாக நிம்மதியாக இருந்த ஊரை இது வந்து டொனால்ட் ட்ரம்ப் ஆரம்பிக்க வைக்க பார்த்தாங்க. இது அமெரிக்காவுடைய சுப்ரீம் கோர்ட் ஒரு கடிவாளம் போட்டிருக்கு டொனால்ட் ட்ரம்ப்புக்கு. கடிவாளம் எவ்வளோ நாள் இது யூஸ் ஆகும் யூஸ் ஆகாது அல்லாக்கு தான் தெரியும். மண்டபம் கராபாய் என்னென்ன செய்வார்னு தெரியல. அவருடைய மனநிலைக்கு ஏற்ற மாதிரி மூடுக்கு ஏற்ற மாதிரி மாறிடுவார். வாங்க இப்போ நம்ம யூரோப் பார்ப்போம். இங்கே ஜார்ஜியா மெலோனி மேக்ரானுக்கும் ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குது. மேக்ரான் வந்து இந்தியா வந்திருக்காரு. அங்கேருந்து ஏகப்பட்ட அறிக்கைகளை வெளியிட்டு இருந்தார். ஃப்ரான்ஸில் வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் ரைட் விங்கில் இருக்கிற ஒரு ஆளை கொண்டுட்டாங்க. அவர் ஃபேமஸான ஆள். மர்டர் வந்து எப்படின்னா பொலிட்டிக்கலோடைய மர்டர், பெரிய ஆள் அவரை கொண்டுட்டாங்க. அந்த மர்டருக்கு இந்த இட்டாலியோடைய ஜார்ஜியா மெலோனி என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு அறிக்கை ஒன்று விட்டாங்க. சரியான நடவடிக்கை இல்லை அங்கே வந்து இந்த மாதிரி ஆளை கொன்னதுன்னு. இது மேனுவல் மேக்ரானுக்கு மண்டை காஞ்சிச்சு. எங்கள் உள்நாட்டு விவகாரம் நீங்கள் எப்படி இதில் தலையிடலாம்னா மாதிரி என்ன மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ்னா மாதிரி சொன்ன மாதிரி ஆச்சு ஜார்ஜியா மெலோனிக்கு. இதில் ஜார்ஜியா மெலோனி டென்ஷன் ஆகிட்டாங்க. அது எப்படி நீங்கள் மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ்னா மாதிரி இந்த விஷயத்தை சொல்லலாம் நீங்கள்? நான் வந்து அங்கே கருணை இதுக்காக தானே நான் சொன்னேன். இந்த மாதிரி பண்ண தப்புன்னு தானே நான் சொன்னேன். நான் அவருக்கு சிம்பத்தியாக தானே பேசினேன். உங்களுக்கு ஏன் இது வந்து பெரிய தப்பாக தெரியுதுன்ற மாதிரி ஜார்ஜியா மெலோனி சொல்கிறாங்க. அவங்க டென்ஷன் ஆகிட்டாங்க. ஏன்னா ஜார்ஜியா மெலோனி ஜெயிச்சுட்டு வரும்போது அப்போது மேனுவல் மேக்ரான் வேறு அளவுக்கு பேசினார். அது வந்து அப்போது பெரிய பிரச்சனையாக இருந்தது. மாதிரி யூரோப்புக்கும் இட்டாலிக்கும் கோல்டு வார்ன மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது. மைக்ரண்ட் சம்மந்தமாக அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது. அதில் வந்து ஜார்ஜியா மெலோனிக்கு வந்து ஹார்டோடைய பார்வை இருக்குது. மேனுவல் மேக்ரானுக்கு வந்து சாஃப்ட் கார்னர் இருக்குது. மெலோனியும் ஜெர்மனியும் 2 பைண்டிங்கில் ஓடுது. பிரான்ஸோடைய மேனுவல் மேக்ரான் தனிமைப்படுத்தியிருக்காங்க. அவங்க 2 பேரும் 2 கூட்டணியாக இருக்குது. அது யூரோப் யூனியன்லேயே ஏகப்பட்ட பிரச்சனைகள் உள்ள ஓடி இருக்குது. யூரோப் அதுவே பயங்கர டென்ஷனில் இருக்காங்க அவங்க எல்லா நாடுகளும். இப்போ நிறைய கரண்ட் அஃபேரை பற்றி பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் மீதி இருக்கிற கரண்ட் அஃபேர் இனி வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.